திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மறுபடியும் ஒரு தீர்ப்பு வந்திருக்குது. அந்த தீர்ப்பும் விமர்சனத்துக்குரியதாகவும் சர்ச்சைக்குரியதாகவுமே வந்திருக்கு. திருப்பரங்குன்றம் மலை மேல தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கல் தூண்ல தான் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் கொடுத்த உத்தரவுக்கு எதிராக கோயில் நிர்வாகம், அறநிலையத்துறை, அரசாங்கம்னு பல்வேறு தரப்புகள்ல இருந்து அதுக்கு எதிராக மனு போடப்பட்டிருந்தது. அந்த மனுக்களை ரத்து செய்துவிட்டு ஜி.ஆர். சாமிநாதன் கொடுத்த தீர்ப்பு தான் செல்லும் அப்படின்னு மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் அமர்வு உறுதியளிச்சு தீர்ப்பளித்திருக்காங்க. இப்ப இந்த தீர்ப்புலையும் பார்த்தோம்னா பல கேள்விகள் நமக்கு எழுது. ஏன் அப்படின்னா அந்த தூண் இருக்குல்ல, அந்த தூண்ல தீபம் ஏத்தணும் அப்படின்னு நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் எந்த அடிப்படையில் சொன்னார்? அந்த தூணில் தான் தீபம் ஏற்றப்பட்டது அப்படிங்கிறதுக்கு என்ன வரலாறு இருக்கிறது? எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அந்த தூணை தீபத்தூண் அப்படின்னு ஜி.ஆர். சாமிநாதன் குறிப்பிட்டார் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு எந்த இடத்துலையுமே இந்த தீர்ப்புல பதில் சொல்லல. கிட்டத்தட்ட 170 பக்க தீர்ப்பு. இந்த 170 பக்கத்துல பல வாதங்களை இதுல வச்சிருக்காங்க. ஆனா எந்த இடத்துலையுமே அந்த குறிப்பிட்ட கல் தூணை தீபத்தூண் அப்படின்னு நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் எழுதியதற்கு சொன்னதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த 170 பக்கத்துல பேசவே கிடையாது. எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அதை தீபத்தூண் ஜி.ஆர். சாமிநாதன் சொன்னார்? அதை எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் அமர்வு உறுதி பண்ணுது அப்படிங்கிறத பத்தின விளக்கமே இல்லை. இவங்களும் பார்த்தோம்னா இந்த தீர்ப்பினுடைய கடைசி பக்கங்கள்ல அந்த மலையினுடைய மேப்பை கொடுத்துருக்காங்க. அதுல தீபத்தூண் தான் மேப் பண்ணியிருக்காங்க. எந்த அடிப்படையில் அது தீபத்தூண்? அதுதானே பேசிக்கான கொஸ்டின். இதுதான் சிம்பிள் கொஸ்டின். அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? வரலாற்று ஆதாரம் இருக்கா? இலக்கிய ஆதாரம் இருக்கா? ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இருக்கா? என்ன ஆதாரம் இருக்கு? இல்ல அங்க தீபம் ஏற்றப்பட்டு வந்ததுக்கான வழக்கம் இருக்கக்கூடிய ஏதாவது குறிப்புகள் இருக்குதா? இல்லை அதை பார்த்த சாட்சிகள் யாராவது இருக்கிறாங்களா? எந்த ஆண்டு காலத்தில் இங்க தீபம் ஏற்றப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது கல்வெட்டு ஆதாரம் இருக்குதா? அப்ப இந்த வழக்கினுடைய கோர் பாயிண்ட் அப்படிங்கிறது அதை தீபத்தூண் எந்த அடிப்படையில் சொல்றீங்க அப்படிங்கிறதுல தான் இந்த கோர் பாயிண்ட். மலையில எங்க வேணா தீபம் ஏற்ற முடியும். மலையில எத்தனையோ உச்சி இருக்கு, மலையில எவ்வளோ இடம் இருக்கு, அதுல எங்க வேணா தீபம் ஏற்ற முடியும் அப்படிங்கிற சூழல் இருக்கும்போது இந்த பர்டிகுலர் கல் தூணை காட்டி இதுதான் தீபத்தூண் எந்த அடிப்படையில் சொல்றீங்க, இங்க தீபம் ஏற்றினதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வழக்கினுடைய அடிப்படையான பேஸ் கொஸ்டினே தான். அந்த கேள்விக்கு மட்டும் விடையளிக்காம சுத்தி பல விஷயங்களை இதுல பேசி இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த தீர்ப்புல நமக்கு கோரா ஒரு கொஸ்டின் என்ன எழுது அப்படின்னா, இப்ப தர்காவில், சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி வெற்ற பழக்கம் அப்படிங்கிறது பல ஆண்டுகளா இருந்து வந்த பழக்கம். இதுக்கு போட்டோ ஆதாரங்கள் முதற்கொண்டு, ஏன் அந்த இடத்துல ஆடு வெட்டினவரே பார்த்தோம்னா 70 வயசு ஆளு, அவருடைய அப்பா காலத்திலிருந்தே அங்க ஆடு வெட்டுறதுக்கு நான் போயிருக்கிறேன், எங்க அப்பாவுக்கு நான் ஆட்டுத்தோலை உரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு அஃபிடவிட் நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணியிருக்கிறார். எல்லா ஆதாரமும் இருக்குது. அங்க ஆடு பலியிடுதல் அப்படிங்கிறது பல ஆண்டுகளாக நடந்து வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு எல்லா ஆதாரங்களும் இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு வழக்கத்தை இவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. இதே உயர்நீதிமன்றத்தில் ஸ்டே கொடுத்துருக்காங்க. அதுல குறிப்பா பார்த்தோம்னா 2 நீதிபதிகள் அமர்வின் முன்னாடி வந்த அந்த வழக்குல நீதிபதி ஸ்ரீமதி ஒரு தீர்ப்பும், நீதிபதி நிஷா பானு இன்னொரு தீர்ப்பும் கொடுத்தாங்க. நீதிபதி நிஷா பானு அங்க ஆடு கோழி வெட்டுறதுல தடை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நீதிபதி ஸ்ரீமதி அங்க வெட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இதுல 3வது நீதிபதியாக வந்த விஜயகுமார் என்ன பண்ணார்னா, நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் கொடுத்த அந்த ஆடு கோழி பலியிடுதலை தடை செய்கிறோம் அப்படிங்கிறத, வெட்டக்கூடாது அப்படிங்கிற தீர்ப்பை உறுதி பண்ணார். என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதுக்கு காரணமா பார்த்தோம்னா, ஒருவேளை உங்களுக்கு ஆடு வெட்டுறது அங்க வழக்கமாக இருந்தது, உங்களுடைய கஸ்டமரி பிராக்டிஸா ஆடு வெட்டுறது அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, அதை சிவில் கோர்ட்ல மனு போட்டு அங்க நீங்க நிரூபிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சிவில் கோர்ட்ல நீங்க டீல் பண்ணி அங்க நிரூபிக்காத வரை நீங்க ஆடு வெட்டுறதுக்கு தடை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இதே இன்னொரு பக்கம் இந்த தீபம் வழக்கு வருது. இந்த தீபத் வழக்குல கோயில் நிர்வாகம் தீபம் ஏற்ற முடியாது, அது தீபத்தூண் கிடையாது, உச்சி பிள்ளையார் கோயிலாண்ட இருக்கிறது தான் தீபத்தூண், அங்கதான் நாங்க தீபம் ஏற்றின்னு வரோம், அதுதான் வழக்கம் அப்படின்னு உறுதியா சொல்றாங்க. இதுல ராம ரவிக்குமார் அப்படிங்கிற ஒரு இந்துத்துவ அமைப்பு, அரசியல் அமைப்பை சேர்ந்த ஒரு நபர், அவரு ஒரு வழக்கு போடுறாரு. அந்த வழக்கை எடுத்துக்கிட்டு ஜி.ஆர். சாமிநாதன் பார்த்தோம்னா இந்த தூண்ல தான் தீபம் ஏற்றணும், தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தூண்ல தான் தீபம் ஏற்றணும்னு உத்தரவு கொடுக்கிறார். இப்ப நமக்கு என்ன கேள்வினா, கோயில் நிர்வாகம் என்ன சொல்றாங்கன்னா, உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கக்கூடியது தான் தீபத்தூண், அங்கதான் தீபம் ஏற்றுறது வழக்கம், அதுக்கு கல்வெட்டு ஆதாரம் இருக்கு, நாயக்கர் கால ஆதாரங்கள் இருக்கு, புத்தக ஆதாரங்கள் இருக்கு, எல்லாமே இருக்குது. மேல இருக்கக்கூடிய அந்த தூண்ல ஏற்றுறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, அது வழக்கமே கிடையாது, வழக்கத்துக்கு மாறானது அப்படிங்கிறத கோயில் நிர்வாகத்துல இருந்து சொல்றாங்க. இதை இப்ப மட்டும் சொல்லல, 1996 முதல் முறையாக இந்த தீபம் சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்தப்பவே
அங்க இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் கோயிலினுடைய அர்ச்சகர்கள்லாம் சேர்ந்து ஸ்தானிகர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்க தீபம் ஏற்றுறது வழக்கமே கிடையாது அப்படிங்கிற லெட்டரை கொடுத்துருக்குறாங்க. இது ஹிந்து பத்திரிகையில் அன்னைக்கு வெளியானதனுடைய மறுபதிப்பு வெளிவந்திருக்கு. இப்போ நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, அங்கே ஒரு வழக்கமே இருந்ததில்லை, அந்த தூணில் தீபம் ஏற்றுறதுக்கான வழக்கமே இருந்ததில்லை அப்படிங்கிறதுக்கு தான் எல்லாமே இருக்கு. இல்லை அங்கே வழக்கம் இருந்ததுன்னு ராம ரவிக்குமார் ஒருத்தர் தான் சொல்றாரு, இந்து முன்னணி அமைப்பு மட்டும் தான் சொல்லுது. அப்போ நீங்க வழக்கமா இல்லையா, அங்கே ஒரு வழக்கம் கஸ்டமரி பிராக்டிஸ் இருந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க எங்க நிரூபிக்கணும்? தர்காவுடைய வழக்கில் ஆடுகோழி வெட்டுறது கஸ்டமரி பிராக்டிஸா இல்லையான்னு சொல்லிட்டு சிவில் கோர்ட்ல போய் நிரூபிங்க அப்படின்னு சொன்னவங்க இங்க இந்து முன்னணி போடுற வழக்கில் ராம ரவிக்குமார் போடுற வழக்கில் மட்டும் வழக்கமா இல்லையாங்கிறத ஹைகோர்ட் நீதிபதிகளே உத்தரவிடுறாங்க. அதுக்கு சிவில் கோர்ட் போக தேவையில்லை. அப்ப தர்கா தரப்பில் இருந்து ஒரு வழக்கு போட்டா அவங்களுக்கு அவங்களுடைய வழக்கத்தை கஸ்டமரி பிராக்டிஸை நிரூபிக்க சிவில் கோர்ட்டுக்கு போக வேண்டியதா இருக்குது. இங்க இந்து முன்னணி தரப்புல இருந்து ஒரு வழக்கு போட்டா அதை ரிட் பெட்டிஷன்ல ஹைகோர்ட்டே முடிவு பண்ணுது. அப்ப ரெண்டு தரப்புக்கு, இஸ்லாமியர் தரப்புக்கு ஒரு நீதியும் இந்து முன்னணி மாதிரியான அரசியல் அமைப்புகளுக்கு ஒரு நீதியும், இரண்டு நீதியும் இருக்கு அப்படிங்கிற கேள்வி எழுது. அப்ப இந்த தீர்ப்பு முழுக்கவே பெரும்பான்மையான இடங்கள்ல நீதிபதிகள் இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இது ரிட் பெட்டிஷனா எடுத்துக்கிட்டு தீர்ப்பு கொடுத்தது சரிதான் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு தான் பெரும்பாலான வாதங்களை வச்சிருக்காங்க. ஆனா இதோட பேஸ் பாயிண்ட், அது எப்படி அதை தீபத்துன்னு நீங்க சொல்றீங்க? இது மாவட்ட நிர்வாகம் சார்பா வழக்கறிஞர் ஆஜராகி கேட்ட கேள்வி. இந்த கேள்விக்கு அந்த கேள்வியை மட்டும் காட்டிட்டு அதுக்கு பதில் சொல்லாம கடந்து போயிருக்காங்க. இன்னும் குறிப்பா பார்த்தோம்னா, இந்த இடத்துல தீபம், தர்காவுக்கு பக்கத்துல தீபம் ஏத்த அனுமதிச்சா அந்த இடத்துல அது லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும், பப்ளிக் ஆர்டர் பிரச்சனை ஆகும் அப்படின்னு அரசாங்கம் சொல்றது அப்படிங்கிறது ஒரு இமேஜினரி கோஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இப்ப இந்த திருப்பரங்குன்றத்துல சிக்கந்தர் தர்காவை மையப்படுத்தி இந்த வழக்கு போட்ட ராம ரவிக்குமாரும் அவரோடு தொடர்பில் இருக்கக்கூடிய அவருக்கு நெருக்கமான அவர் சார்ந்த அமைப்புகளில் இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் என்ன பேசிட்டு வராங்க அப்படிங்கிறது நீதிபதிகள் கவனிச்சிருக்காங்களா இல்லையா? எச் ராஜா பாஜக தலைவர், இன்னைக்கு நாட்டில் ஆளுங்கட்சி, அந்த கட்சியினுடைய ஒரு முக்கியமான தலைவர் எச் ராஜா அந்த தர்காவை ரீலோகேட் பண்ணணும் அப்படின்னு பேசியிருக்கிறார். அந்த தர்காவை இருக்கக்கூடாதுன்னு பேசியிருக்கிறார். இப்போ கூட சமீபத்தில் இந்த தீர்ப்புகள் விசாரணையெல்லாம் நடக்கும்போது கூட அந்த மசூதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லத்தி மரம் அப்படிங்கிறது கோயிலினுடைய தலவிருச்சம், அங்கே கொடியேற்றக்கூடாது தர்கா தரப்புல இருந்து அப்படின்னு ஒரு புது பிரச்சனையை கிளப்புறார். கோயிலினுடைய தலவிருச்சங்கிறது குளத்துக்கு பக்கத்தில் இருக்குது, அது கோயில் வரலாறு புத்தகமே அதை சொல்லுது. ஆனால் எச் ராஜா ஒரு புது பிரச்சனையை கிளப்புறார். அர்ஜுன் சம்பத் அவர் ஒரு பிரச்சனையை அங்கே நேரில் போய் விசிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே நெல்லித்தோப்பு இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கல்லறையில் காட்டி இங்கே பாருங்க கல்லறையெல்லாம் கட்டிட்டாங்க அப்படின்னு பேசுகிறார். தர்காவில் வருஷா வருஷம் நடக்கக்கூடிய சந்தனக்கூடு திருவிழாவில் அவங்க வருஷா வருஷம் எங்கே கொடி ஏற்றுறாங்களோ அதே இடத்துல கொடி ஏற்றும் போது கொடி ஏற்றக்கூடாதுன்னு இந்து முன்னணி பாஜக அமைப்புகள் பிரச்சனை பண்ணுறாங்க. எந்த அடிப்படையில் இது ஒரு இமேஜினரி கோஸ்ட்னு எப்படி சொல்கிறாரு நீதிபதி? அதுவே பெரிய கேள்வியா இருக்கு. இதுக்கு ஒரு படி மேல போய் என்ன சொல்றாருன்னா, பப்ளிக் பீஸ் எப்படி டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்டுட்டு, of course it may happen only if such a disturbance is sponsored by the state itself. அரசாங்கமே ஒரு கலவரத்தை தூண்டி விட்டாங்கன்னா பப்ளிக் ஆர்டர் டிஸ்டர்பன்ஸ் ஆகலாமே தவிர மற்றபடி ஆகாது அப்படிங்கிறார். அப்ப இங்க நடந்துகிட்டு இருக்கிறது எச் ராஜா பேசுறது, இந்து முன்னணி அமைப்பினர் பேசுறது, அர்ஜுன் சம்பத் பேசுறது, தர்காவில் கொடியேற்ற விட மாட்டேன்னு சொல்றது, இதுக்கு பேர் என்ன? இவங்கெல்லாம் தர்காவுக்கு பக்கத்தில் போனா என்ன செய்வாங்க? இது எப்படி இமேஜினரி கோஸ்டா இருக்க முடியும்? கோஸ்ட் கண்ணு முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லி இருக்கிறாங்க. அதாவது இந்த பிரச்சனை, திருப்பரங்குன்றம் பிரச்சனை பேச்சுவார்த்தைகள் மூலமா பேசி தீர்த்திருக்க வேண்டிய பிரச்சனை. இது அன்பார்ச்சுனேட்லி எஸ்கலேட்டட் பை சம் டிஸ்கிரண்டல்டு எலமெண்ட்ஸ். இது உண்மைதான். ஆக்சுவலா உண்மையிலே அந்த மாதிரி எலமெண்ட்ஸ்னால தான் இந்த பிரச்சனை உருவாக்கப்பட்டுச்சு. அந்த எலமெண்ட்ஸ் யாரு அப்படின்னா, இந்த வழக்கில் ஜிஆர் சாமிநாதன் அவர்கள்கிட்ட மனு போட்ட மனுதாரர் ராம ரவிக்குமார் மாதிரியான அவருடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் இந்த டிஸ்கிரண்டல் எலமெண்ட்ஸ். அப்போ இந்த தீர்ப்பின் மூலமாக அவர் சொல்றது என்ன அப்படின்னா, சம்பந்தமே இல்லாத ஒரு தூணில் கொண்டு போயிட்டு, தர்கா பக்கத்தில் இருக்க தூணில் கொண்டு போயிட்டு தீபம் ஏற்றணும்னு சொல்றவங்களுக்கு உள்நோக்கம் எதுவும் இல்லை. ஆனால் வழக்கமாக நாங்கள் ஏற்றிக்கிட்டு இருக்க இடத்துல இருந்து எதுக்காக நாங்கள் மாற்றி இன்னொரு இடத்துல, அதுவும் தர்கா பக்கத்தில் போய் ஏற்றணும்னு கேட்குறவங்களுக்கு உள்நோக்கம் இருக்கு. இதனால தான், இந்த காரணத்தினால தான் நம்ம பல கேள்விகளை இந்த தீர்ப்பின் மீது எழுப்ப வேண்டியதா இருக்கு. என்ன பிரச்சனை இருக்கு? ரெண்டு கம்யூனிட்டிக்கு மத்தியில் பிரச்சனை இருந்ததாகவும் இதை பீஸ்ஃபுல்லா தீர்த்திருக்க முடியும், அதை தீர்க்காம சில எலமெண்ட்ஸ்னால இந்த பிரச்சனை எலிவேட் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. என்ன பிரச்சனை இங்க இருந்தது? பிரச்சனையே இங்க மனுதாரர் தான் பிரச்சனை. இப்ப அந்த தூண்ல, அந்த கல் தூண்ல எந்த ஆட்சியில தீபம் ஏத்தப்பட்டுச்சு? காங்கிரஸ் ஆட்சியில ஏத்தப்பட்டுச்சா,
அண்ணாதுரை ஆட்சியில் ஏற்றப்பட்டுச்சா, கலைஞர் ஆட்சியில் ஏற்றப்பட்டுச்சா, எம்ஜிஆர் ஆட்சியில் ஏற்றப்பட்டுச்சா, ஜெயலலிதா ஆட்சியில் ஏற்றப்பட்டுச்சா, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் ஏற்றப்பட்டுச்சா, இல்லை இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் கடந்த 4 வருடங்களில் எப்போவாவது ஏற்றப்பட்டுச்சா? இதுவரை எப்பவுமே ஏற்றப்பட்டதில்லை. ஆனால் தீபம் ஏற்றப்படாமல் இருந்திருக்குதான்னு கேட்டால் எல்லா ஆட்சியிலையும், இப்போ நம்ம சொன்ன எல்லா ஆட்சியிலையும் தீபம் ஏற்றப்பட்டிருக்கு. எங்கே ஏற்றப்பட்டிருக்கு? உச்சி பிள்ளையார் கோயில் மண்டபத்தில் ஏற்றப்பட்டிருக்கு. அதுதான் தீபம் ஏற்றக்கூடிய இடம். நாயக்கர் காலத்திலிருந்து அங்கே தான் ஏற்றுறாங்க. அதே மாதிரி இன்னொரு வார்த்தையை முக்கியமாக சொல்கிறாரு. We hold that the issue which has undergone judicial scrutiny in different forms for the past 100 years needs to be resolved to maintain committee instead of keeping the fire alive even without lighting the lamp. 100 வருஷமாக ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையே நாங்கள் வளர்க்காமல் அந்த ஃபயரை இருந்துக்கிட்டே விடாமல் அதை தீர்க்கணுங்கிறதுக்காக நாங்கள் இந்த முடிவு எடுக்கிறோம். என்ன பிரச்சனை ஓடுது 100 வருஷமா? 100 வருஷமா கோயிலில் சொத்து சார்ந்த பிரச்சனை ஓடி இருக்கு. கோயிலில் தர்கா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை பண்ணப்ப அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை கட்டலாமா வேணாமான்னு சொத்துரிமை சார்ந்த பிரச்சனை நடந்திருக்கு. இந்த 100 வருஷத்தில் எப்பவுமே அந்த தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தூண், கல் தூண், அந்த கல் தூண் தீபத்தூண்னு எந்த கோர்ட்லையுமே எந்த விவாதத்திலையுமே சொன்னதில்லை. அந்த தூணை முதல் முறையாக ஜி.ஆர். சாமிநாதன் மட்டும்தான் அந்த தூணை தீபத்தூண்னு சொல்லியிருக்கிறார். இது எப்படி 100 வருஷ பிரச்சனைன்னு சொல்றது? கார்த்திகை தீபம் மலை மேல தர்கா பக்கத்தில் ஏற்றணும்னு சொல்றதே 1994 தான் முதல் முறையாக இந்து முன்னணி மாதிரியான அமைப்புகள் கிளப்பிய பிரச்சனை. இது 100 வருஷ பிரச்சனை கிடையாது. சொத்து சார்ந்த பிரச்சனை வேற, இவங்க கிளப்புற இந்த தீபம் சார்ந்த பிரச்சனை வேற. இந்த தீபம் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது தர்காவுக்கும் கோயிலுக்கும் சம்பந்தமான பிரச்சனை கிடையாது. கோயிலுக்கும் இந்து முன்னணி மாதிரியான அரசியல் அமைப்புக்கும் இடைப்பட்ட பிரச்சனை. கோயிலினுடைய உண்மையான பக்தர்களுக்கும் ராமரவிக்குமார் மாதிரியான அரசியல்வாதிகளுக்கும் இடையிலான பிரச்சனை இது. இதுல 2 தரப்புக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு கோர்ட் சொல்லுதுன்னா அந்த உண்மையான 2 தரப்பு யாருன்னா முருகனுடைய உண்மையான பக்தர்கள் ஒரு பக்கம், முருகர் பேரை வச்சு நம்ம தர்காவோட பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு நிற்கக்கூடிய அரசியல் தரப்பு இன்னொரு பக்கம். இந்த 2 தரப்புக்கும் தான் இங்க பிரச்சனையே. அடுத்ததான் இந்த தீபத்தை பத்தி இன்னொரு விஷயத்தை இந்த தீர்ப்புல சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அதாவது திருப்பரங்குன்றம் மலையினுடைய தீபம் அப்படிங்கிறது கோயிலுக்கு நேராகத்தான் ஏற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஆகம விதிகளில் இருக்குது அப்படின்னு அரசு நிர்வாகமோ கோயில் தரப்போ ப்ரூவ் பண்ணல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. இன்னொரு பக்கம் வேற இடத்துல தீபம் ஏத்துனா அது ஆகம விதிக்கு எதிரானது அப்படிங்கிறதையும் அரசு தரப்புல இருந்து ப்ரூவ் பண்ணல, கோயில் தரப்புல இருந்து ப்ரூவ் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. ஆனா நமக்கு என்ன கேள்வினா, இந்த இடத்துல தான் ஏத்தணும் அப்படின்னு எந்த விதி சொல்லுது? மலை உச்சியில ஏத்துனா எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா மலை உச்சியில நிறைய இடம் இருக்குது, சரிங்களா? எல்லா இடத்துலையும் போய் நான் இந்த இடத்த கேட்குறேன், நீங்க இந்த இடத்த கேளுங்க, இன்னொருத்தர் இன்னொரு இடம் கேட்பாரு. அப்ப எல்லா இடத்துலையும் தீபம் ஏற்றணும்னு சொல்ல முடியுமா? அப்ப அந்த தூண்ல தான் தீபம் ஏற்றணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அந்த தூண் தீபத்தூணா இல்லையான்னு நிரூபிக்கணும். ஆனா அதை விட்டுட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உச்சி பிள்ளையார் கோயில்ல தீபம் ஏத்தினாதான் ஆகம சாஸ்திரம் அப்படிங்கிறது இல்ல, அது மட்டும்தான் ஆகமத்துல இருக்குது, அதை தாண்டி வேற இடத்துல ஏத்துனா அது ஆகமத்துக்கு எதிரானது அப்படின்னு அரசாங்கம் நிரூபிக்கல, அதனால எங்க ஒன்னா ஏத்திக்கலாம் அப்படிங்கிறார். அதே மாதிரி 1996 கொடுத்த தீர்ப்பை அரசாங்கம் ஒழுங்கா ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. 1996 கோயில் நிர்வாகம் எங்க விருப்பப்படுதோ அதனுடைய முடிவின்படி அவங்க தீபம் ஏற்றலாம், அவ்வளவுதான். இதை பீஸ் கமிட்டி மீட்டிங் நடந்திருக்கு. அந்த பீஸ் கமிட்டி மீட்டிங்ல கோயில் நிர்வாகம் ப்ராப்பரா முடிவெடுத்து நாங்க வழக்கமா ஏற்றக்கூடிய இடத்துல தான் ஏற்றுவோம் அப்படின்னு முடிவெடுத்து ஏற்றிட்டு இருக்காங்க. அந்த முடிவில் நீங்க ஏன் தலையிடுறீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்படி நீங்க தலையிடுறீங்க, அது கஸ்டமரி பிராக்டிஸுக்கு எதிராக கோயில் நிர்வாகம் செயல்படுது அப்படின்னு பக்தர் நினைச்சாலோ இல்ல வேறு யாரோ நினைச்சாலோ சிவில் கோர்ட்ல போய் ஃபைல் பண்ண சொல்லுங்க, நிரூபிக்க சொல்லுங்க அது தீபத்தூண் தான் சொல்லிட்டு. அப்போ அதெல்லாம் இல்லாம ஒரு தீர்ப்பு இங்க வழக்கம் போல ஜி.ஆர். சாமிநாதன் எந்த அடிப்படையில் தீர்ப்பு கொடுத்தாரோ அதே அடிப்படையில் மறுபடியும் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அதே அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்கறதால தான் இங்கே பல கேள்விகள் நம்ம எழுப்ப வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி 1994 அதனுடைய தீர்ப்பு பார்த்தோம்னா வர்ஷிப்பர்ஸ் பக்தர்களுக்கு ஒரு லிபர்ட்டியை கொடுத்துருக்குது, எங்கே அவங்க விளக்கேற்றலான்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் முடிவெடுக்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? கோயில் நிர்வாகத்திட்ட தானே இருக்குது. ராமரவிக்குமாருக்கு அந்த தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய தூணில் விளக்கு ஏற்றணும்னு சொல்கிறதுக்கு அதிகாரம் இருக்குதுன்னா, நான் ஒரு பக்தர், சரிங்களா, திருப்பரங்குன்றத்தில் ஏராளமான மதுரையை சுற்றி ஏராளமான முருக பக்தர்கள் இருக்காங்க. அப்போ அவங்களுக்குலாம் உச்சி பிள்ளையார் கோயில் மண்டபத்தில் தான் தீபம் ஏற்றணும், மாற்றக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? அப்போ அந்த உரிமை யார் பேசுறது? ஆக இப்படி பல கேள்விகள் இந்த தீர்ப்பில் நமக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த சர்வே கல் அப்படிங்கிற வாதத்தை வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அங்கே வச்சிருந்தாரு. அதுக்கு
பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீதிபதிகளே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அது சர்வேக்கள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனுவலில் இருக்கக்கூடிய சில விளக்கங்களை குறிப்பிட்டு இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. அது சர்வேக்கள் இல்லை, இந்த விளக்கத்தை பாருங்க, அந்த விளக்கத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த விவகாரத்தில் நமக்கு என்ன கேள்வி எழுதுனா, அங்கே சர்வே ஸ்டோன் 2 ஸ்டோன் இருந்தது, அது எந்த இடத்துல இருந்தது அப்படிங்கிறதுக்கான குறியீடுலாம் அந்த சர்வே புக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த ட்ரிக்னாமெட்ரிக்கல் சர்வே பற்றின அந்த துறையை சேர்ந்தவங்க, புவியியல் துறையை சேர்ந்தவங்க, அவங்கள கூப்பிட்டு நீங்கள் ப்ராப்பராக ஆய்வு பண்ணி அவங்களுடைய ஒப்பீனியனை கேட்டு தான் இந்த தீர்ப்பை எழுதுனீங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. ஏன்னா ஒரு துறை சார்ந்த ஒரு புத்தகத்தை சப்மிட் பண்ணுறாங்க, அந்த இடத்துல இந்த சர்வே ஸ்டோன் இருந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படின்னா அந்த துறையிலிருந்து எக்ஸ்பர்ட்ஸை வச்சு நீங்கள் ஆய்வு பண்ணி அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட பரவாயில்ல. ஆனால் இங்கே நீதிபதிகளே அந்த துறை சார்ந்த ஆய்வாளர்களாக மாறிடுறாங்க. இப்போ அதுதான் நமக்கு பிரச்சனையாக இருக்குது. ஒரு தொல்லியல் துறை சார்ந்த ஒரு பிரச்சனை அப்படின்னா இங்கே ஒரு கீழே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதை தொல்லியல் துறை கிட்ட ஆர்டர் போட்டு அவங்களுடைய ரிப்போர்ட்டை கேட்டுட்டு தானே நீங்கள் முடிவு பண்ணணும். அதே மாதிரி தான் இது ஒரு சர்வே ஸ்டோன் அப்படிங்கிறதுக்கான முகாந்திரங்கள் உங்ககிட்ட சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அந்த முகாந்திரங்கள் உண்மையா இல்லையாங்கிறத ப்ராப்பரான எக்ஸ்பர்ட் டீமை வச்சு ஆய்வு பண்ணி அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் நீங்கள் முடிவு எடுக்கலாம். அதுக்கு பிறகு அரசு மேல்முறையீடு பண்ணுறதுனா பண்ணலாம். ஆனால் இங்கே நீங்களே அந்த மேனுவலில் இருக்கக்கூடிய சில பேராகிராஃப்ஸை படித்து காட்டி அதை ரிஜெக்ட் பண்ணுறீங்க. ஆனால் அந்த துறை சார்ந்த பல வல்லுநர்கள் அது சர்வேக்கல்லாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பல பேர் வீடியோவாக போட்டிருக்காங்க. அப்போ ப்ராப்பரான ஆய்வு இல்லாமல் இந்த மறுபடியும் அவசர கதியில் இந்த தீர்ப்பு கொடுக்கப்படுதா அப்படிங்கிறது இன்னொரு கேள்வியாக இருக்குது. அப்போ கடைசியாக அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, கோயில் நிர்வாகம் அங்கே போய் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஜிஆர் சாமிநாதனுடைய உத்தரவை உறுதி பண்ணி கோயில் நிர்வாகம் போய் தீபம் ஏற்றணும். நிர்வாகம் பார்த்தோம்னா தொல்லியல் துறை ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட டிஸ்கஸ் பண்ணி எத்தனை பேர் போகணும், எத்தனை பேர் கொண்ட டீம் போய் மேலே ஏற்றணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி கோயில் நிர்வாகம் அங்கே போய் தீபம் ஏற்றணும். இது மூலமாக இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர்றதாக இந்த தீர்ப்பு இருப்பதாக நமக்கு தெரியல. ஏன்னா இந்த வழக்கை போட்ட மனுதாரர்லேருந்து அவர் சார்ந்த அமைப்புகளின் நோக்கம்ங்கிறது என்னங்கிறத அவங்க தொடர்ச்சியாக அரசியல் கூட்டங்கள், போராட்டங்கள், அவங்களுடைய யூடியூப் சேனல்கள் இது எல்லாத்திலையும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அங்கே தர்கா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறத. அப்புறம் எப்படி இந்த உத்தரவின் மூலமாக இது முடிவுக்கு கொண்டு வரும்? இது இன்னும் எஸ்கலேட் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்போ தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை, இதை நாங்கள் மேல்முறையீடு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறார். ஸோ எனிவே இந்த தீர்ப்பு இப்போது வெளிவந்திருந்தாலும் பார்த்தோம்னா இப்போ உடனடியாக தீபம் ஏற்றணும் அப்படின்லாம் அந்த தீர்ப்பில் உத்தரவில் எதுவும் சொல்லப்படலை, அப்படி சொல்லவும் முடியாது. அப்போ அடுத்த கார்த்திகை தீபத்திற்கு தான் இந்த உத்தரவு பொருந்தும். அதனால் இன்னும் 1 ஆண்டு கால இடைவெளி இருக்குது. இந்த இடைவெளி அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு மேல்முறையீட்டில் வழக்கை நடத்துறதுக்கான கால இடைவெளியாக இருக்குது. ஸோ உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு என்ன வாதங்களை வைக்க போகிறது, உண்மையான முருக பக்தர்களினுடைய அந்த எண்ணத்தை தமிழ்நாடு அரசு காப்பாற்றப் போகிறதா, உச்சநீதிமன்றம் அதில் என்ன முடிவெடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வழக்குகள் நடக்கும்போது தெரியும். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க யூ டர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.